God uses the unpleasant situation for His glory. தேவன் விரும்பப்படத்தகாத சூழ்நிலைகளையும் தம்முடைய மகிமைக்கு என்று பயன்படுத்துகிறார். இங்க நம்ம பார்க்கும்போது ரோமாபுரியில அரசாட்சி செய்யும்படியாக கிளாத்தியூ ராஜன் என்பவர் ரோமை ஆளுகை செய்கிறார். கிளாட்டியஸ், இந்த கிளாட்டியஸ் என்கிறதான ரோம ஆளுகை செய்கிற அந்த அரசாட்சி செய்தவர் AD 41 51 வரையிலும் ரோமை ஆளுகை செய்தார் என்று நாம் பார்க்க முடியும். அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரண உயிர்த்தெழுதலுக்கு பின்பு, பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின்பு யூதர்கள் அந்த ரோமர்களுடைய ஆட்சியில தான் இருந்து வராங்க. ரோமர்கள் யூதர்களுக்கு எதிரான ஒரு மனநிலையிலேயே தொடர்ந்து காணப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். அங்கே இந்த நாட்கள்ல இந்த கிளாத்தியூ ராஜாவுடைய ஆட்சி செய்கிற நாட்கள்ல ரோம்ல பஞ்சம் உண்டாகிறது. அப்போ அங்க பஞ்சம் உண்டான போது அவர்களுக்கு சில எண்ணங்கள் இருந்தது. அதாவது அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடினால ரோமர்கள் அவர்களுடைய தேவர்கள் கோபப்படுறாங்க. ஏன்னா அந்த பழைய தெய்வர்களை, ரோம கடவுள்களை வழிபடுறதை விட்டு கிறிஸ்துவுக்கு நேராக அநேகர் திரும்பும் போது அது அவருடைய தெய்வத்துக்கு எதிரான செயல் என்கிற எண்ணம் ரோமர்களுக்குள்ளால இருந்தது. அது மாத்திரமல்ல, பல காரியங்கள் நிமித்தம் இந்த ரோம ஆளுகிறவர்கள் யூதர்களுக்கு எதிரானவர்களாக, எதிரான சிந்தனை உடையவர்களாக காணப்பட்டார்கள். ஆனபடினால அவன் என்ன செய்தான்னு சொன்ன, இந்த கிளாத்தியூ ராஜா ரோமில் இருந்த யூதர்கள் எல்லாரும் வெளியே போகணும், இங்க யாரும் இருக்கக்கூடாது என்கிறது என்று ஒரு ஆணையை பிறப்பித்தான். நம்ம யோசித்து பார்ப்போம். திடீரென்று இந்த பகுதியில இருக்கிறவங்க இங்க இருக்கக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட மக்கள் நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணை பிறப்பிக்கப்படும் போது அந்த ஜனங்கள் தங்கள் வாழ்ந்த அடிப்படை இடங்கள், வீடுகள் எல்லாத்தையும் விட்டு புறப்பட்டு போனோம்னா அது ஒரு கடினமான காரியமாக இருக்கும். அநேக விசுவாசிகள் ஆனபடினால அந்த ரோமில் இருந்து எல்லாருமே வேறு இடங்களுக்கு புறப்பட்டு சொல்லுகிறதான காரியத்தை நம்ம அங்க பார்க்கிறோம். அந்த நாட்கள்ல தான் இங்க நம்ம 2வது வசனத்துல பாருங்க, யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிளாத்தியூ கட்டளை இட்டிருந்தபடினாலே இத்தாலியிலிருந்து விதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தனாகிய அக்கில்லா என்ற நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாவையும் அங்கே கண்டு அவரிடத்திற்கு போனான் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த அக்கில்லா, பிரிஸ்கில்லா இவங்க 2 பேரும் இந்த கிளாத்தியூ ராஜாவுடைய கட்டளையின்படி ரோமை விட்டு புறப்பட்டு அங்க என்ன செய்யறாங்க, கொரிந்து பட்டணத்துல போய் சேர்றாங்க. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் அந்தனே பட்டணத்திலிருந்து ஆண்டுடைய சுவிசேஷ ஊழியத்திற்காக கொரிந்துல போய் சேர்றாரு. அங்கே விதமாக பவுலும் அக்கில்லா, பிரிஸ்கில்லா என்கிற இந்த இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா சந்திக்கிறாங்க. இவங்க ஒருவர் சந்திக்கிறாங்க. இவங்க ஏற்கனவே அக்கில்லா, பிரிஸ்கில்லா ரோமில் இருக்கும் போதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாங்க. ஆனபடினால கொரிந்துல போய் பவுல் அவங்க சந்திக்கும் போது அவங்க விசுவாசத்து நிமித்தம் ஒருமனப்படுறாங்க. மாத்திரமல்ல, தொழில் நிமித்தமும் அக்கில்லா, பிரிஸ்கில்லா கூடார தொழில் செய்யறவங்க. பவுலுக்கும் ஒருவேளை அந்த கூடார தொழில் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். அவனும் அவங்களுக்கு கூட சேர்ந்து கூடார தொழிலை செய்கிறவனாக அந்த கொரிந்துல அவங்க இருக்கிறது மட்டுமல்ல, அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஆண்டவருடைய சுவிசேஷத்திற்காகவும் அங்க கொரிந்துல என்ன செய்யறாங்கன்னா ஆண்டவருடைய ஊழியத்தையும் செய்து வருகிறத நம்ம பார்க்க முடியும். அவங்க சுவிசேஷ ஊழியத்தையும் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. 3வது வசனத்தை ஒரு வாசிப்போம். அடுத்த வசனத்தை வாசிப்போம்.
இங்க நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இங்க அக்குல்லா பிரிஸ்குல்லா அடைக்கலம் கொடுக்குறாங்க, அவங்க சேர்ந்து இருக்கிறாங்க. இவங்களுடைய உபசரிப்பு, ஹாஸ்பிட்டாலிட்டி, அது பவுலுக்கு ரொம்ப துணையா இருந்தது. அவங்களுக்கு கூட இருக்கவும், அவங்களுடைய உபசரிப்பை ஏற்றுக்கொள்ளவும், ஓய்வு நாள் தோறும் அங்கே யூதர்களுடைய ஜெப ஆலயங்கள்ல போய் அவங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தையும் அவன் அறிவித்து வந்தான் என்பதை நம்ம பார்க்கிறோம். 4-5 வசனங்களை கூட வாசிப்போம். இங்க நம்ம பார்க்கும்போது அங்க கொரிந்துல இருந்து இவங்க யூதர்களுடைய ஜெபாலயங்களிலும் மற்றும் சந்திக்கிற எல்லா மக்களையும் பார்த்து அவங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை மிகவும் தெளிவாக அவங்க பிரசங்கம் பண்ணுகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இங்க நம்ம பார்க்கும்போது இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு சிருஷ்டாந்தப்படுத்தினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அநேக யூதர்கள் இன்னும் பல இடங்களில், அன்றைக்கு கொரிந்து வந்து ஒரு யூரோப்பினுடைய ஒரு பகுதி தான், பல பகுதிகளில் யூதர்கள் ஸ்ப்ரெட் ஆகியிருந்தாங்க. கொரிந்தெல்லாம் வந்து ஒரு வியாபார பட்டணம். அங்கே இருந்தவர்களிடத்துல எல்லாம் இயேசு கிறிஸ்துவை இன்னும் இரட்சகராக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மசாயாவாக ஏற்றுக்கொண்ட யூதர்களிடத்துல இயேசுவே கிறிஸ்து என்று மிகவும் உறுதியாய் அவர்களுக்கு சாட்சி பகிர்ந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். 6வது வசனத்தை ஒரு வாசிப்போம். இங்க நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சுவிசேஷத்து நிமித்தம் இருந்ததான வைராக்கியத்தை நம்ம பார்க்க வேண்டும். இங்க நம்ம பார்க்கும்போது அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது அவன் தன் வஸ்திரத்தை உதறி, உங்கள் இரத்தப்பழி உங்கள் தலையின் மேல் இருக்கும், நான் சுத்தமாய் இருக்கிறேன், இது முதல் புறஜாதி இடத்திற்கு போகிறேன் என்று அவர்களுடனே சொல்லி என்று நம்ம பார்க்கிறோம். யூதர்கள் பவுல் இயேசு கிறிஸ்து இயேசுவை இரட்சகராகவும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மசாயாவாகவும் அவங்களிடத்துல தெளிவுபடுத்தும் போது அவர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள். சிலர் அதை விசுவாசிக்க முடியவில்லை, அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படி சொல்லும் போது அங்க அவன் என்ன செய்யறான் என்று பார்க்கும்போது அவர்களுக்கு முன்பாக மிகவும் வைராக்கியம் உள்ளவனாய், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நித்திய நரகத்திற்கு தான் நீங்கள் போக முடியும் என்று வேத வசனத்தை முன்னிட்டு அவர்களுக்கு சாட்சி சொல்லி, உங்கள் இரத்தப்பழி உங்கள் தலையின் மேல் இருக்கும், நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிப்பதில் நமக்கு ஒரு பெரிய வைராக்கியம் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷம் மனதிரும்பி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு அது தேவ பலனா இருக்கிறது, அவர்களை ரட்சிக்காத வல்லமை உடையதாக இருக்கிறது. அதை மறுதளிக்கிறவர்கள், விசுவாசியாதவர்கள் நித்திய ஆக்கினையில போக வேண்டும் என்பது மிக தெளிவானது. நான் உங்களுடைய இரத்த பலிக்கு நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரிடத்துல தைரியமாய் சொல்லுகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நான் சுத்தமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். இதுல என்ன சுத்தமா இருக்கிறேன்? இதுல பவுலுக்கு வந்த பவுல் ஒருவேளை அப்படி கண்டித்து அவங்க மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவிக்கலைன்னா பவுலுக்கு என்னதான் கெட்டு போகுது? அல்லது பவுல் என்ன சுத்தக்கேடு அவருக்கு வருது? பவுல் மேல என்ன இரத்தப்பழி வருது? நம்ம பார்த்தோம்னா ஒன்றும். ஆனாலும் அந்த இடத்துல தன்னுடைய கடமை, தன்னுடைய பொறுப்பு, தன்னோடு இருக்கிற யாவருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்பது தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, கடமை. இல்லைன்னா தேவனுக்கு முன்பாக நான் குற்றவாளி, அதை நான் சொல்லி தெளிவுபடுத்தி விட்டேன் என்றால் அது அவர்களை சார்ந்தது. விசுவாசிக்காவிட்டால் அந்த இரத்தப்பழி அவர்கள் மேல் இருக்கும். நான் சுத்தமா இருக்கிறேன்.
நான் குற்றப்பலிக்கு நீங்கி இருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறாரு. இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஆண்டவராய் விசுவாசித்த விசுவாசிகளாக நாம் ஆண்டுகளாக இருக்கிறோம். எத்தனை பேருக்கு நம்ம சுவிசேஷம் அறிவிக்கணும்னு நினைக்கிறோம்? எத்தனை பேரிடத்துல நம்ம தைரியமா சுவிசேஷத்தை சொல்றோம்? நம்ம அந்த எண்ணமே இல்லாம இருக்கிறோம். நாம் நம்முடைய குடும்பங்களுக்கு, நம்மை அறிந்தவர்களுக்கு எந்த விதத்திலாவது நாம் அவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை கேட்பதற்கு, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக நாம் தனிப்பட்ட முறையிலோ அல்லது அவர்களை ஒரு சுவிசேஷ கூடுகையில அழைத்தோ அல்லது அவர்களுக்கு ஒரு சுவிசேஷ கூடுகை ஏற்படுத்தி அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தோ எப்படியாவது அவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை கேட்பதற்கு நாம் வழிவகை செய்ய வேண்டும். இல்லைன்னு சொன்னால் நாம் குற்றவாளிகளாக இருக்கிறோம். ஏழு எட்டு வசனங்கள் ஒரு வாசிப்போம். இங்க நம்ம பார்க்கும்போது அவ்விதமாக அவன் முதல்ல யூதர்களுக்கு சொல்லி அநேக மறுதலித்த யூதர்களுக்கு முன்பாக கண்டித்து அவர்களிடத்துல பேசி, நீங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களுடைய இரத்தப்பலி உங்களிடத்தில் இருக்கு, நான் சுத்தமா இருக்கிறேன் என்று அவர்களை கண்டித்து பேசிட்டு அவர் நான் இனி புறஜாதிகளிடத்திற்கு போறேன் என்று அவரிடத்தில் சொல்லிவிட்டு அவர் என்ன செய்கிறார் என்று சொல்லும் போது, அவ்விடத்தை விட்டு தேவனை வணங்குகிறவனாகிய யுஸ்து என்னும் பேருள்ள ஒருவருடைய வீட்டிற்கு வந்தான். அவன் வீடு ஜப ஆலயத்திற்கு அடுத்ததாக இருந்தது. ஜபால தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கட்டடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞான ஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். அவன் அதற்கு பின்பு இந்த கிறிஸ்து என்பவருடைய வீட்டில் போய் அவருக்கு சுவிசேஷத்தை அறிவித்து மற்ற கொரிந்தில் உள்ள புறஜாதி மக்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து, அங்க நம்ம பார்க்கிறோம் அநேகர் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞான ஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இங்க இந்த சூழ்நிலையில தான் கொரிந்தில ஒரு சபை உருவாகிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஏன் ரோம்ல பஞ்சம் வந்தது? ஏன் அக்குல்லா பிரிஸ்குல்லா அங்கிருந்து ஓட வேண்டியதாயிற்று? ஏன் இங்க நம்ம பார்க்கிற கிளைதியன் என்கிற ராஜா, ரோம ராஜா, இப்படி ஒரு கிளைதியு என்கிற ராஜா ஒரு சட்டத்தை போடுறான், யூதர்கள் எல்லாரும் இங்க இருந்து இருக்கக்கூடாது, ஒரு யூதன் இருக்கக்கூடாது, போடான்னு ஏன் சட்டத்தை போடுறான்? இவர்களுக்கு எல்லாவற்றுக்கு பின்னால providence of God, the sovereign God's ruling over every situations. ஆண்டவர் ஒரு பஞ்சத்தை அனுப்புறாரு. அந்த பஞ்சத்து நிமித்தம் அந்த ராஜாவுக்கு கோபம் வருது. அந்த கோபத்து நிமித்தம் ஒரு சட்டத்தை போடுறான். அந்த சட்டம் ஒரு சிலர் அங்க இருந்து வெளியே கொண்டு போகுது. இவைகள் எல்லாவற்றுடைய தேவனுடைய நோக்கம் என்ன? கொரிந்தில சுவிசேஷம் போகிறது. அங்க ஒரு சிலர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாங்க. அங்க கொரிந்தில கிறிஸ்துவை ஆராதிக்கக்கூடிய ஒரு சபை என்ன செய்யறாங்க, உருவாகிறது. அங்க கொரிந்து வருகிற பவுலுக்கு அங்கே அடைக்கலம் கிடைக்கிறது, அவனுக்கு தங்க இடம் கிடைக்கிறது, அவனுக்கு ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி கிடைக்கிறது, அவனுக்கு ஒரு துணை கிடைக்கிறது, அக்குல்லா பிரிஸ்குல்லாவுடைய ஐக்கியம் கிடைக்கிறது. தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய நடத்துதல்கள், தேவனுடைய அற்புதமான வழிநடத்துதல்கள் நமக்கு புரியாது. தேவன் எதற்காக செய்கிறார் என்று. நம்முடைய வாழ்க்கையில சில பஞ்சங்கள் அனுமதிக்கப்படும், சில தோல்விகள் அனுமதிக்கப்படும், சில இழப்புகள் உலக பிரகாரம் அனுமதிக்கப்படும், சில அநீதிகள் நடக்கும். எதுக்காக? நாம் உண்மையாகவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக, கர்த்தரை உண்மையாகவே பின்பற்றுவர்களாக இருந்தால் பொறுமையோடு ஜெபத்தோடு கர்த்தரிடத்துல இவைகள் எதற்காக அனுமதிக்கிறேன் ஆண்டவரே? இதுல எந்த விதத்தில் ஆண்டவர் மகிமைப்பட விரும்புகிறீர் ஆண்டவரே? இதுல உங்களுடைய தேவனுடைய அனாதி நோக்கங்கள் என்ன என்பதை நாம் ஆண்டவரிடத்துல
கேட்கும் போது மிகவும், ஒருவேளை உடனே நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்த மாட்டாரு. இப்படியே நாம் வாழும்போது அதனுடைய நோக்கங்கள் என்ன, அதுல தேவன் எப்படி மகிமைப்படுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் போது அது ஆச்சரியமா இருக்கும், அது அற்புதமாக இருக்கும். தேவன் யாவற்றையும் தமக்கு மகிமைக்கென்றே செய்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். 17, 18 வசனங்கள் ஒருவர் வாசிப்போம். அடுத்த வசனத்தை வாசிப்போம். இங்க நம்ம பார்க்கும்போது திருப்பி அந்த பவுல் என்ன செய்யறான்னு சொன்னா, அங்கே சில நாட்கள் இருந்த பின்பு கெங்கரியோ பட்டணத்துக்கு போயிட்டு அங்கிருந்து சீரியா தேசத்துக்கு போனா, அவங்க கூட அக்கில்லா பிரிஸ்கில்லா போறாங்க. அங்க போய் அவன் எபேசு பட்டணத்துல போன போது, எபேசு பட்டணத்துல அக்கில்லா பிரிஸ்கில்லால விட்டுட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கிருந்து அவர்களை பிரிந்து போகிறதான ஒரு காரியத்தை நம்ம அங்க பார்க்க முடியும். தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும்போது ஆனபடினால இப்போ அக்கில்லா பிரிஸ்கில்லா எங்க இருக்கிறான்னா எபேசு பட்டணத்துல இருக்கிறாங்க. அவங்க எங்க இருந்து விடுறாங்க. ஒரு சில வசனங்களை 24 இருந்து ஒரு சில வசனங்களை வாசிப்போம். இங்க அக்கில்லா பிரிஸ்கில்லா எபேசு பட்டணத்துல இருக்கிறாங்க. பவுல் அவங்களை விட்டு பிரிந்து போறாரு. இங்க எபேசு பட்டணத்துல அக்கில்லா பிரிஸ்கில்லா இருந்து அங்கேயும் அவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக அங்க வைக்கப்பட்டிருக்கும் போது அங்க ஒரு நபரை சந்திக்கிறாங்க. அப்பல்லோ என்கிற பேர் கொண்ட ஒரு மனுஷன் அங்க வருகிறாரு. இந்த அப்பல்லோ என்கிற மனுஷரை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லும்போது, அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு அந்த 24வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, அவன் அலெக்சாந்திரிய பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமத்தில் வல்லவனுமான என்று அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம இங்க பார்க்கும்போது அவன் வெரி இலக்வன்ட், அப்படின்னா நல்ல பேச்சு திறனுடையவன். இன்னும் ஆங்கிலத்தில் he is mighty in the scripture. அவன் பழைய ஏற்பாட்டின் வேதாகமத்தை கற்றுக்கொண்டு மிகவும் திறமையுடையவன் அப்படின்னு அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நம்ம பார்க்கும்போது அவன் ஆவியில மிகுந்த உற்சாகமுடையவன். அவன் fervent in spirit. அவன் அவனுடைய நல்ல ஒரு உற்சாகம் உடையவன், ஒரு சோம்பேறி கிடையாது, வெரி எஃபெக்டிவ் மேன் அப்பல்லோ. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்ன செய்யறான்னு சொன்னா, இந்த அக்கில்லா பிரிஸ்கில்லா சந்திக்கிறான் எபேசு பட்டணத்துல. இங்க நம்ம பார்க்கும்போது ஆனா அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்திருந்து ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டிருந்தான். நீங்க பாருங்க, அவன் வேதத்தை நல்லா அறிந்திருந்தவன், பழைய ஏற்பாட்டின் வேதத்தை நல்லா அறிந்திருந்தவன், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றிருந்தவன். அப்போ யோவான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற உபதேசத்தை பண்ணி வரப்போகிற ரட்சகர் இவர்தான் என்பதை இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு காட்டி கொடுத்து மனம் திரும்பினவர்களுக்கு ஞானஸ்நானத்தை கொடுத்து வந்தான். அந்த ஞானஸ்நானத்தை பெற்றிருந்தவன். பெற்றது மட்டுமில்லாமல் அவன் வேதத்தை உபதேசம் பண்ணுகிறதுல மிகவும் திறமையுடையவனாக காணப்பட்டான். அவனு ஏற்கனவே ஒரு பெரிய செய்தியாளர், அவன் ஒரு பிரசங்கியாரு, திறமையான பிரசங்கியாரு. அவன் வாழ்ந்த காலம்
இந்த அப்பல்லோ ஒரு பெரிய பிலாசபர் என்று கூட சொல்றாங்க. மிகுந்த பிரசித்தி பெற்ற பிலாசபர்கள் ரோம்ல இருந்த காலம். மிகுந்த அறிவுடையவர். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை இப்ப யார் சந்திக்கிறது? இந்த அக்குல்லா பிரிஸ்கில்லா என்கிற நபர்கள் சந்திக்கிறாங்க. 26வது வசனத்துல பார்க்கும்போது, அவன் ஜெபாலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது அக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்ந்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க நம்ம பார்க்கும்போது தமிழ்ல அந்த வார்த்தை எவ்விதமா வருதுன்னு சொன்னா, அவனை சேர்ந்து கொண்டு அப்படின்னு வருது. ஆங்கிலத்துல அந்த வார்த்தை எப்படி வருதுன்னா, they took him aside. இந்த அக்குல்லா பிரிஸ்கில்லா அப்பல்லோ பிரசவம் பண்ணுகிறத எல்லாம் கேட்டாங்க. ஆனா அப்பல்லோ வேதத்தை கற்றுக்கொண்டவன் தான், சாதுர்த்தியவான் தான், பேச்சுல வல்லவன் தான், திறமையானவன் தான், கல்வி ஞானம் உடையவன் தான். ஆனா அப்பல்லோவுடைய செய்தியில என்ன இல்லை தெரியுமா? சுவிசேஷம் இல்லை. அக்குல்லா பிரிஸ்கில்லா இதை பாக்குறாங்க, நல்லா கேட்கிறாங்க. அவன் ஆபிரகாமை பற்றி பேசுறது உண்மை, ஈசா பற்றி பேசுறது உண்மை, பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகள் சொன்னதை பேசுகிறது எல்லாம் உண்மை. ஆனா இந்த அப்பல்லோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம், பாடுகள், அடக்கம், உயிர்த்தெழுதல், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட இந்த காரியங்களை குறித்து அறியாதவன். யோவான் பெற்ற ஸ்நானத்தை பெற்று அங்கிருந்து விலகி எபேசுக்கு போன ஒரு கூட்டம் யோவானுடைய சீஷர்கள்ல இவன் ஒருவனாக காணப்பட்டான். ஆனபடினாலே அவனுடைய பிரசங்கம் எல்லாம் பயங்கரமானது. ஆனா சுவிசேஷம் இல்லை. அக்குல்லா பிரிஸ்கில்லா அவனுடைய செய்தியை கேட்கிறாங்க. இவனிடத்துல இருக்கிற குறை முக்கியமான காரியம் இல்லை என்பதை அறிஞ்ச உடனே இந்த அக்குல்லா பிரிஸ்கில்லா என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவனை தனியே கூட்டிட்டு போறாங்க. தமிழ்ல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை அவனை சேர்ந்து கொண்டு சொல்லப்பட்டிருக்கு. ஆங்கிலத்துல they took him aside. அவனை தனியாக அழைத்து, அவன் பிரசங்கம் முடிச்சுட்டு வந்தவனை தனியா கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. அவங்க என்ன பேசுனாங்க அது குறித்த தெளிவு நமக்கு கொடுக்கப்படல. ஆனா அதை நம்ம பின்னாக பார்க்கலாம். அவங்க என்ன பேசுனாங்கன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தை குறித்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டதை குறித்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததை குறித்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரத்துக்கு சென்றதை குறித்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினதை குறித்து, நீ மனம் திரும்பி அந்த சிலுவையில் அறிந்த இயேசுவை, உன்னுடைய பாவத்திற்காக மரித்த இயேசுவை, உனக்குடைய பாவத்துக்காக மரித்தவராக நீ விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டீரா என்று அப்பதான் அவனை தெளிவான சுவிசேஷத்தை அவனுக்கு சொல்லி தெளிவான சுவிசேஷத்தை நேரம் நடத்துறாங்க. அப்பல்லோ எவ்வளவு கல்வி ஞானமும் எவ்வளவு பாப்புலாரிட்டி, எவ்வளவு பிரசித்தி பெற்றவனாக இருந்தாலும் அவன் அக்குல்லா பிரிஸ்கில்லா என்கிற சாதாரண கூடார தொழில் செய்யக்கூடிய அவர்கள் சொல்லுகிற வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமுடையவனாயிருந்தான். அவர்களுடைய வார்த்தையை கேட்கும்படியாக அப்பல்லோவுடைய இருதயத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். இன்றைக்கும் அநேக பிரசித்தி பெற்ற செய்தியாளர்கள் ரட்சிக்கப்படாதவங்களா இருக்கிறாங்க. சுவிசேஷத்தை குறித்த தெளிவில்லாமல் இருக்கிறாங்க. சுவிசேஷத்தை குறித்த விசுவாசத்தில் உண்ட நீதியை குறித்த நிச்சயம் இல்லாதவங்களா இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு அநேகர் வேத வல்லுநர்கள் சுவிசேஷத்தை தெரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறாங்க. உலகத்துல வாழும்போது மிக முக்கியமானது சுவிசேஷமும், சுவிசேஷத்தை குறித்த அறிவும், சுவிசேஷத்தை குறித்த பேச்சும், சுவிசேஷத்தை குறித்த ஜபமுமாக இருக்க வேண்டும். விசுவாசிகளாகிய நாம் யாரோடு பேசும்போதும் சுவிசேஷத்தை குறித்து பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜபங்களில் சுவிசேஷம் இருக்க வேண்டும். நம்முடைய பாடல்கள்ல சுவிசேஷம் இருக்க வேண்டும். அது இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை.
ஜெகதீஷ் அவங்களுடைய ஹவுஸ் டெடிகேஷனுக்கு நான் போயிருந்தேன். அந்த அந்த ஃபங்க்ஷன்ல இருக்கும்போது அந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு என்ன ஒரு சந்திச்சு பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம்னு சொன்னாரு. நானும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன்னு சொன்னாரு. நான் இந்த இடத்துல பிரசவம் பண்ண அப்படின்னு 1 இடங்களை பிரசவம் பண்ணேன்னு சொன்னாரு. நான் அவனிடத்துல ரொம்ப சந்தோஷம்னு சொன்னேன். கர்த்தருடைய ஊழியம் செய்கிறது ரொம்ப சந்தோஷம்னு சொன்னேன். நான் இந்த இடத்துல பிரசவம் பண்ணேன்னு சொன்னாரு. நான் கேட்டேன், எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? அவர் அதுக்கப்புறம் எதுவுமே பேசவும் விரும்பல. அதுக்கப்புறமா அவர் இன்னொருவர்கிட்ட சொல்லியிருந்தார். அவர் எப்படி கேட்கலாம், எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு எப்படி கேட்கலாம் அப்படின்னு அவர் ரொம்ப கோபமா சொல்லியிருந்தார். ஏன்னா நான் இவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு சொல்லியிருந்தார். பாருங்க, இன்னைக்கு அநேக மக்கள் சுவிசேஷம் இல்லாத செய்தி, ரட்சிப்பு நிச்சயம் இல்லாத பிரசங்கிமார், ரட்சிப்பை குறித்த தெளிவும் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலை குறித்த அந்த சத்தியம் இல்லாத எந்த செய்திகளும், எந்த வல்லமைகளும், எந்த மேன்மையும் அது பிரயோஜனமற்றது. சுவாசிகளாகி நாம் எந்த மனிதர்களையும் எந்த செய்தியையும் அடையாளம் கொள்வது சுவிசேஷத்தை குறித்த தெளிவு. நாம் எப்போதுமே நம்முடைய ஒருவருக்கிடத்தில் பேசுகிறது நம்முடைய சாட்சியில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். தெளிவான ரட்சிக்கப்பட்ட சுவிசேஷத்தை எப்படி கேட்டு, எந்த இடத்துல கேட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டோம். வேத வசனத்தின்படி கிறிஸ்துவை அறிவிப்பதும் பேசுவதும் அதுதான் மெய்யான சாட்சி. சுவிசேஷம் இல்லாதது சாட்சி அல்ல, சுவிசேஷம் இல்லாதது பிரசங்கம் அல்ல, சுவிசேஷம் இல்லாததுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்பல்லோ he is a mighty man in the scripture. அவரு ஏசாயா தீர்க்கதரிசனம் 40வது அதிகாரத்துல இந்த வசனங்களை சொல்லுங்கன்னு சொன்னா அவர் உடனே சொல்லுவாரு. அந்த அளவு தரவு. ஆனா அவர் அக்கில்லா பிரிஸ்கில்லா இடத்துல இருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை கேட்டு அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அதற்கு பின்பு அவருடைய ஊழியம் முற்றிலுமாக மாறினது என்பதை நம்ம பார்க்கிறோம். 27, 28 வசனங்களை வாசிப்போம். நீங்க பாருங்க அவனுடைய டிரான்ஸ்பர்மேஷன், அவனுடைய மாற்றம். இந்த அக்கில்லா பிரிஸ்கில்லா அவங்களை சந்திச்சு அவங்களுக்கு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை குறித்து சொன்ன பிறகு அவன் அங்கே அக்கையா நாட்டிற்கு போக வேண்டும் என்றிருக்கையில் சீஷர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர் அவனுக்கு எழுதினார்கள். இங்கு அக்கில்லா மற்றும் அவனோடு இருந்த விசுவாசிகள் இவன் இப்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தெளிவான சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியவன், அவனை ஏற்றுக்கொண்டு ஊழியத்தில் பயன்படுத்துங்கள் என்று கடிதத்தை பெற்றுக்கொண்டு அங்க போறான். அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு படித்தினபடியால் கிருபையினாலே விசுவாசிகளானவர்களுக்கு மிகுந்த உதவியுள்ளவனாயிருந்தான். இப்போது அப்பல்லோ ஒரு கிறிஸ்துவுக்கு, சுவிசேஷத்திற்கு, சபைக்கு, விசுவாசிகளுக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ள ஒரு நபராக மாற்றப்படுகிறான். அப்பல்லோ முன்னாலே பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தான். அப்பல்லோ ரொம்ப பேர் அப்போஸ்தலரை கேட்கறதுக்கு விரும்பினாங்க. ஏன்னா அந்த அளவு வசனத்துல இருந்து பேசினான், அந்த அளவு திறமையா பேசினான், அந்த அளவு ஆவியில அவன் உற்சாகமாய் பேசினான். ஆனா ட்ரூத் இல்லை, சத்தியம் இல்லை, சுவிசேஷம் இல்லை. அப்பல்லோ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்தது போல அநேக செய்தியாளர்கள்
வேத வல்லுநர்கள், பிரசித்தி பெற்ற பிரசங்கிமார்கள் எல்லாம் இருக்கிறாங்க. நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். யாராக இருந்தாலும் அவங்க பேசுறதுல சுவிசேஷம் தெளிவா இருக்கிறார். மனம் திரும்புதலை குறித்து இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்த தெளிவு அவர்களுக்குள்ளால இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அது இல்லைன்னா யாரா இருந்தாலும் வேத வசனத்தை முன்னிட்டு இந்த அக்குல்லா பிரிஸ்குல்லா போல அவங்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நற்செய்தி அறிவிக்க ஆயத்தமா இருக்க வேண்டும். அநேகர் 10 வருஷம் ஊழியத்தை செய்த பிறகு ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாட்சி சொல்றாங்க, நாங்க 10 வருஷமா ஊழியத்தில் தான் இருந்தோம், சுவிசேஷம் எங்களுக்கு தெரியாது. இந்த சூழ்நிலையில இந்த நபர் எங்களுக்கு சொல்லிதான் சுவிசேஷத்தை நான் சத்தியத்தை அறிந்து கொண்டேன் என்று சொல்லியிருப்பாங்க. இந்த அப்பல்லோ கொரிந்து சபையில போதகராக ஊழியக்காரராக இருந்தார் என்பது வேத வல்லுநருடைய கருத்து. ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லும் போது ஒரு வசனத்தை சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறாரு? பவுல் நட்டார், அப்பல்லோ நீர் பாய்ச்சினாலும் வாய்க்க பண்ணுகிறது கர்த்தர். பவுல் சுவிசேஷத்தை கொரிந்தில் என்ன செய்தாரு? விதைச்சாரு. அப்பல்லோ அதை என்ன செய்தாரு? வளர்த்தினாரு. அப்போ அப்பல்லோ வேதவசனத்தின் அடிப்படையில அவர்களுக்கு புத்தி சொல்லி போதித்து சபை என்ன செய்தாரு? வளர்த்தினார். அந்த வசனத்தின் அடிப்படையில் அப்பல்லோ கொரிந்து சபையில ஊழியக்காரராக போதகராக செயல்பட்டார் என்று சொல்லுறாங்க. அப்போ அப்பல்லோ கொரிந்து சபையிலையும் அதுக்கு பிறகு பிரசங்கம் பண்ணும்போது என்ன சொல்லியிருப்பாரு? அவர் சொல்லியிருப்பாரு, நான் அக்குல்லா பிரிஸ்குல்லாவை சந்திக்கலன்னா, அவங்க என்ன தனியா கூப்பிட்டுட்டு போய் பேசலன்னா, நான் இப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபையும் தான் பேசிட்டு இருந்திருப்பேன். இயேசு கிறிஸ்துவை என்ன செய்திருக்க மாட்டேன். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்டவரை, அடக்கம் பண்ணப்பட்டவரை, உயிர் தெழுந்தவரை, ஜீவிக்கிறவரை, என்னுடைய பாவத்திற்காக சிலுவையில மரித்தார் என்பதை குறித்த சாட்சியை நான் தெளிவா என்ன செய்திருக்க மாட்டேன், பிரசங்கிக்க மாட்டேன். நான் யாருக்கு நன்றி உள்ளவனா இருப்பேன்? அக்குல்லா பிரிஸ்குல்லாவுக்கு நன்றி உள்ளவனா இருப்பேன். அப்பல்லோ தத்துவங்களை அன்னைக்கு இருந்த பெரிய தத்துவ ஞானிகளிடத்திலிருந்து கற்றுக்கொண்டலாம். அவனுடைய கல்வி பின்னணிக்கு அநேக ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் இருந்திருக்க முடியும். ஆனால் அவன் அக்குல்லா பிரிஸ்குல்லாவை சந்தித்த பின்பு அவனுடைய வாழ்க்கையில முக்கியமான நபர் யாராக இருந்திருக்க முடியும்? அக்குல்லா பிரிஸ்குல்லாவை தான் இருந்திருக்க முடியும். நம்முடைய அனுபவங்கள், நம்முடைய மேன்மைகள், பாரம்பரியங்கள், உயர்வுகள் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் இயேசுவை தனிப்பட்ட முறையில் சந்திப்பது. நீங்க நிக்கோதேமு பெரியவன் மனுஷன், பேர் பிரசித்தி பெற்றவன், நற்சாட்சி பெற்றவன், பரிசேயன். ஆனால் அவன் இயேசுவை சந்தித்தான். அதான் அவனுடைய வாழ்க்கையை மாற்றிச்சு. சமாரிய ஸ்திரீ பாவி, உதவியற்றவள், நற்சாட்சி இல்லாதவள், எதுவுமே இல்லாதவள். அவள் தன்னே பெரியவள் என்று சொல்லவில்லை. நான் பாவியா இருக்க, நான் சமாரியா இருக்க, நீர் என்னிடத்துல வரலான்னு இருக்க. ஆனாலும் அவள் இயேசுவை சந்தித்த பின்பு அவளுடைய வாழ்க்கை என்ன செய்தது? முற்றிலுமாக மாறினது. அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல கொர்நேலியு நல்லா ஜெபிக்கிற மனுஷன், தான தர்மம் மனுஷன், தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷன். ஆனால் அவன் பேதுருவிடத்திலிருந்து சுவிசேஷத்தை கேட்ட பின்பு அவனுடைய வாழ்க்கை என்ன செய்து? மாறிச்சு. நம்முடைய பாரம்பரிய பின்னணிகள், பக்திகள், நல்லொழுக்கங்கள் அவைகள் கிறிஸ்துவிடத்துல வழிநடத்தாவிட்டால், கிறிஸ்துவை சந்திக்காவிட்டால், கிறிஸ்துவிடத்துல வராமல் நம்முடைய பக்தி எல்லாம் வீண். நாம் கிறிஸ்துவிடத்துல வந்திருக்கிறோமா? நாம் கிறிஸ்துவை சந்தித்திருக்கிறோமே? ஆனால் நம்மை சுற்றி இன்னும் கிறிஸ்துவிடத்துல தனிப்பட்ட முறையில் வராமல் இருக்கக்கூடிய எத்தனையோ பேருக்கு நாம் ஒரு அக்குல்லாவாக, பிரிஸ்குல்லாவாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். நாம் அநேகரை என்ன செய்ய வேண்டும்னா, பல சூழ்நிலைகள்ல we have to take them aside. நாம் தனிமையிலே கொண்டு போய் பேச வேண்டும். நம்ம ஆராதனை முடிஞ்ச பிறகு ஜபிக்குவோம், ஒரு சந்தித்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமயம் கொடுக்குறோம். குறிப்பா கேம்ப்ல எல்லாம் 1 by 1 அப்படின்னு எல்லாம் நம்ம டைம் கொடுப்போம். இதெல்லாம் எதுக்காக? It is a very good time. Personal intervention.
தனிப்பட்ட முறையில் அவங்களிடத்துல பேசலாம். அவங்களுடைய விசுவாசம், அவங்க ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க. இல்லைன்னு சொன்னா வேத வசனத்திலிருந்து கிறிஸ்துவை அவர்களுக்கு வெளிப்படுத்தி எப்படி அவங்க மனம் திரும்பி இருக்கிறார்களா உண்மையிலே, இல்லைன்னா அவங்க மனம் திரும்பவும் சுவிசேஷ வெளிச்சத்தை அவங்களுக்கு முன்பாக வேதத்திலிருந்து திறந்து வைக்கவும் நாம் நம்மை ஆண்டவர் இந்த உலகத்துல வைத்திருக்கிறார். ஏனென்றால் அவங்க இதுவரையிலும் அந்த நிச்சயத்துக்குள்ளால விசுவாசத்துக்குள்ளால வர வேண்டாம் என்று வரவில்லை என்றால் வர வேண்டும். நம்ம ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு வருஷம் இருந்தாலும் நம்மை பார்த்து ஒரு ஆள் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா, எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னா சந்தோஷப்படுங்க, சாட்சியை சொல்லுங்க. எப்படி, எந்த இடத்துல, எந்த சூழ்நிலையில, எந்த வசனம் உங்களை சந்தித்தது, நம்ம தெளிவாக பேசுவோம். என்றைக்குமே உயிரோடு இருக்கிற நாள் வரையிலும் எவ்வளவு பெரிய செய்தியாளராக எவ்வளவு பேர் ஆண்டவர்களால் நடத்தி இருந்தாலும் நம்முடைய ரட்சிப்பை குறித்த சாட்சி, கிறிஸ்துவை குறித்த சாட்சி எப்போதுமே நமக்குள் இருக்க வேண்டும், நம்மளிருந்து வர வேண்டும். அதை நாம் பேசுவதை ஒரு பாக்கியமாக, ஒரு வாய்ப்பாக கருத வேண்டும். அதற்காகவே நாம், அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நாம் வைக்கப்படுவது. இங்கே நாம் பார்க்கக்கூடியதான கிளைதீவு ராஜா, யூதர்கள் எல்லாம் யாரும் இங்க இருக்கக்கூடாது, ரோமிலிருந்து போக வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கும் போது அங்கிருந்த யூத விசுவாசிகள் இதோட கிறிஸ்துவ அழிந்துரும், இனிவங்க எல்லாம் கிறிஸ்துவை குறித்து பேச மாட்டாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அவங்க புறப்பட்டு போனாங்க, கொரிந்துல போய் சபை ஆரம்பிக்கிறாங்க. அங்கிருந்து எபேசுல சபை ஆரம்பிக்கப்படுது. அங்கிருந்து அப்பல்லோ என்கிற ஒரு பெரிய மனுஷன், ஒரு பெரிய ஊழியக்காரனாக மாற்றப்படுவதற்கு இங்க அக்குல்லா ரோம்ல இருந்து வெளியே வந்ததுனால பிரயோஜனப்படுத்தப்படுகிறது. ஆண்டவர் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் நம்மோடு கூட இருக்கிறார். உயர்வானாலும் தாழ்வானாலும் தேவன் நம்மை காண்கிறவராக இருக்கிறார். மோசமான சூழ்நிலையானாலும் நல்ல சூழ்நிலையானாலும் அவைகளை நாம் தேவனுக்கு மகிமையாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் மகிமைப்பட நாம் அவைகளை பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. சில காரியங்கள் நமக்கு எதிராக நடக்கிறது மாதிரி தோன்றின உடனே பயப்பட வேண்டாம். ஆண்டவரே, இவைகளிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், நீங்க என்ன செய்ய சுத்தமா இருக்கிறீர்கள் என்று நாம் அவரிடத்துல பேசுவோமே. ஆனால் அதற்கான நோக்கம் எப்போதுமே மிகுந்த அற்புதமாக ஆச்சரியமாக இருக்கும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிகளும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு நபர்களும் நாம் பரலோகத்துக்கு சொந்தக்காரர்கள். நம்முடைய குடியிருப்பு பரலோகம். இந்த உலகத்துல வைக்கப்பட்டிருக்குமேனால் கிறிஸ்துவுக்கும் அவருடைய சுவிசேஷத்துக்கும் சாட்சியா இருப்பதற்கே, கிறிஸ்துவுக்கு புரோஜனமா இருப்பதற்கே வைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அதை உணராம மாம்சத்தின்படி இதெல்லாம் ஒரு வேடிக்கை அப்படி நம்ம நினைக்கலாம். அப்படி கிடையாது. அப்படி நம்ம நினைச்சா நம்ம தான் நம்மையே ஏமாற்றுகிறோமே தவிர உண்மைகள் ஒரு நாளுமே மாறாது. தேவனுடைய சித்தத்தை நம்முடைய செயல்கள் மாற்றாது. நம்ம தான் இழந்து விடுவோம். ஆனால் அப்படினால் நாம் எச்சரிப்போடு இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே ஏன் எதற்கு அனுமதித்தீர் என்று கேட்பாமல் எதற்காக இவைகள் அனுமதிக்கப்படுகிறது, நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் நெருக்கங்கள் வரும்போது எதற்காக இது அனுமதிக்கப்படுகிறது என்று நாம் ஆண்டவரிடத்துல கேட்போமே. ஆனால் கர்த்தர் நம்மை ஆச்சரியமாக நடத்துவார். நம்முடைய சபையில நம்முடைய இந்த ஊழியத்திற்கு மிகவும் உதவியாகவும் பலமுறை நம்மிடத்துல வந்து நமக்கு ஊழியம் செய்த மிஷனரி நார்மன் மான்ரோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் முதல்ல இந்தியாவுக்கு 1992 வந்தார். பெங்களூர்ல நான் அப்போது கல்லூரியில் இருக்கும்போது அங்கே ஒரு மாசம் தங்கியிருந்து டீச் பண்ணுவதற்காக வந்தார். அவர் 1992 ஜனவரி மாசம் 2ஆம் தேதி பெங்களூர் உள்ள வந்தார். ஒரு வாரத்துக்குள்ளால அவர் குடித்த தண்ணீர் இன்ஃபெக்ஷன் ஆகி மிகுந்த வயிற்றுப்போக்கு எடுத்து பெங்களூர் ஹாஸ்பிட்டல்ல, பேட்ரிஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தார். அவர் முதல்ல இந்தியாவுக்கு வந்த டைம் முதல்ல டயரியா, ரொம்ப ஹெவி இன்ஃபெக்ஷன். ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது பயந்து போய் அவர் தான் மரித்து போவேன் என்று கூட நினைச்சு அந்த அளவு கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவர் உள்ளத்துல ரொம்ப ஆண்டவரை ஏன் என்ன இங்க கொண்டு வந்து
இந்தியாவில் வந்து நான் இவ்வளவு கஷ்டப்படுவதற்கு என்ன அனுபவித்திருக்கிறேன்னு சொல்லி மனசுக்குள்ளால வேதனையோடு இருக்கும்போது ஒரு முதிர் வயதுடைய அம்மா அவரிடத்துல போய் நான் ஜெபிக்கட்டுமா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்ப அவர் சொல்லியிருக்கிறாரு, தாராளமா ஜெபிக்கலாம், நான் அதைத்தான் எதிர்பார்க்கிறேன், ப்ளீஸ் எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப அந்த அம்மா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு சொல்லியிருக்கிறாங்க, ஆண்டவரே உம்முடைய மகனை இந்த இடத்துல கொண்டு வந்ததற்காக நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வருத்தமா இருந்திருக்குது, என்னடா என்ன இங்க கொண்டு படுக்க வச்சதுக்கு நன்றின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. அடுத்து சொல்றாங்க, ஆண்டவரே எதற்காக அவர் இந்த இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறீர் என்பதை கற்றுக்கொள்ளும்படியாக அவருக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு அடுத்து ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் அவருக்காக ஜெபம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. அந்த வார்த்தை, எதற்காக என்னை இந்த இடத்துல அனுமதித்திருக்கிறீர் என்று கற்றுக்கொள்ள உதவி செய்யும் என்ற வார்த்தை அவருடைய உள்ளத்தை சந்திச்சிருக்கு. அவர் அதிலிருந்து ஆண்டவரை ஏன் எதற்காக அனுமதித்திருக்கிறார் என்பதை எனக்கு உணர்த்தும் என்று ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவரு சுகம் பெற்றாரு. அதற்கு பிறகு இந்தியாவுக்கு 71 முறை இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு. அவர் இந்தியாவில் 92 இருந்து 2019 வரையிலும் இந்தியாவுக்கு வந்துட்டு இருந்தார். ஏகதேசம் அவர் வந்து இந்தியாவில் ஸ்பெண்ட் பண்ற நாட்கள், இந்த நாட்களுக்குள்ளால ஏகதேசம் 3-4 ஆண்டுகள் அளவுக்கு இங்க நாட்களை இந்தியாவில் செலவு பண்ணி இருக்கிறாரு. நாவர்களுக்கு மேதேசம் ஒரு 60 முறைக்கு மேல வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிக்கும் போது அதுல தேவன் மகிமைப்படுவதற்கான ஒரு பெரிய நோக்கம் அதற்குள்ளால இருக்கும். நாம் தாழ்மையோடு பொறுமையோடு ஆண்டவரை ஏன் இந்த சூழ்நிலைகள் எதற்காக என்று நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு கற்றுத் தருவார். சிலருக்கு நாம் சில காரியங்களை வேதத்திலிருந்து சொல்லும்படியாக நம்மை அனுமதித்திருப்பார். நாம் யாராக இருந்தாலும் சுவிசேஷத்தில் தெளிவில்லாதவர்களாக இருக்கிறவர்களுக்கு வேத வசனத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை தெளிவுபடுத்தும்படியாக நாம் இந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை அவர் பெரிய கல்விமானும் பெரிய பாரம்பரிய ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, சாதாரண மனுஷனாக இருந்தாலும் சரி, சுவிசேஷத்தை குறித்த புரிந்து கொள்ளுதல், தெளிவான விசுவாசம் எல்லாருக்கும் தேவை. அதை நாம் செய்கிறதுல ஜெபத்தோடு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அக்குல்லா பிரிஸ்குல்லாவை போல நாம் அநேகரை தெளிவுபடுத்துவர்களாக இருக்க வேண்டும். அதற்காகவே கிறிஸ்து நம்மை வைத்திருக்கிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் மோசமாகும் போது நாம் வருத்தப்படக்கூடாது, நாம் சோர்வடையக்கூடாது. ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதை நன்மையாகவும் ஆசீர்வாதமும் கர்த்தர் தாமே மாற்றுவார். நாம் கண்களை மூடி